Hi guys, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ டிஎன்பிசியில் லாஸ்ட்டாக நடந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுடைய ஆப்டிடியூட் சம்ஸை தான் சால்வ் பண்ண போகிறோம். 25 கொஷின்ஸ் இருக்கும். அதே இதில் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியும் இருக்கும், ஜிஎஸும் இருக்கும், ஆப்டிடியூடும் இருக்கும். இந்த கொஷினை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஷினுடைய பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எடுத்து நீங்கள் மேக்ஸ் உங்களுக்கு நான் எழுதியிருக்க கொஷின் புரியலைன்னா அங்கே எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த சம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது நோட் எடுத்து நீங்கள் போட்டு சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து ரிவிஷன் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் சால்வ் பண்ணி முடிச்ச கையோட நீங்க தமிழ் கொஷினையும் எடுத்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா டெய்லி ஒரு கொஷின்ற இதுல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அதே சம்ஸ் மாறாமல் நம்பர்ஸ் அதே நம்பர்ஸோட நம்மளுக்கு எப்படி ஒரு மினிமம் 3 கொஷின்ஸ் அது கேட்டுருவாங்க. ஸோ நம்ம சம்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இது எந்த எக்ஸாமோடைய கொஷின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட் 2 உடைய கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஏ இன் சேலரி பி இன் சேலரியை விட 25% குறைவு எனில் பி இன் சேலரி ஏ இன் சேலரியை விட எத்தனை % அதிகம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது குறைவு கொடுத்துட்டு அதிகம் கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா என்ன, எக்ஸ் டிவைட் பை 100 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 100. அதே இது அதிகம் கொடுத்துட்டு குறைவு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் டிவைட் பை 100 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 100 அப்படின்றது உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ன்றது எதை வச்சுக்கணும்னா இங்கே கொடுத்துருக்க அந்த பர்சன்டேஜ் தான் எக்ஸ்ன்றதை எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25ன்றதை நீங்கள் எடுத்துக்குவீங்க. நம்மளுக்கு அதிகம் கொடுத்துட்டு குறைவு கொடுத்துட்டு அதிகம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா எக்ஸ் டிவைட் பை 100 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 100 அந்த ஃபார்முலா தான் எடுத்துக்குவீங்க. ஸோ எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 25 டிவைட் பை 100 மைனஸ் 25 இன்ட்டு 100. ஸோ 100லேருந்து 25 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 75ன்றது கிடைக்கும். ஸோ 25 டிவைட் பை 75 இன்ட்டு 100ன்றப்ப நீங்கள் 5ஆல் இன்ட்டு பண்ணலாம். ஸோ 1 5 ஆர் 5 மீத 2 இருக்கும், 25 இருக்கும், 5 5 ஆர் 25. ஓகேயா? அப்போ 15 போடுவீங்க. இங்கே மேலேயும் 5ஆல் இன்ட்டு பண்ணும்போது 2 5 ஆர் 10, 0க்கு 0 போட்டுருவீங்க. ஸோ இங்கே 20யும் 15ம் இருக்கும். மறுபடியும் நீங்கள் 5ஆல் சால்வ் பண்ணலாம். 3 5 ஆர் 15, 4 5 ஆர் 20 அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கீழே உங்களுக்கு 3 இருக்குது, மேலே 25 இன்ட்டு 4 இருக்குது. அப்போ 25 இன்ட்டு 4 என்ன கிடைக்கும் 100ன்றது கிடைக்கும். கீழே டிவைட் பை 3 இருக்குது. ஸோ இந்த 100ஐயும் 3ஐயும் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ 100 இருக்கதை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 3s ஆர் 9 வரும். அப்போ மீத 1 வரும். கீழே உள்ள 0 இறக்குவீங்க. 3 3s ஆர் 9, மீத 1 வரும். ஸோ நம்மளுக்கு இப்போ முழுசாக கிடைக்காதனால நம்ம கலப்பு பின்னத்தில் எழுத போகிறோம். கலப்பு பின்னத்தை எழுதும்போது நீங்கள் மேலே கிடச்சிருக்க ஈவு அதை தான் நீங்கள் இங்கே எடுத்து எழுதணும். 33ன்றது கீழே உள்ள ரிமைண்டரை மேலே எழுதணும். எதால் வகுக்கிறீங்களோ அதை கீழே எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு கலப்பினம் ஃபார்மேட்டில் வரும். ஸோ ஆன்சர் என்னென்னா 33 இன்ட்டு 1/3%. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு சம் கொடுத்துட்டு அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது மாதிரி சம்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் கீழேருந்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு உள்ள இந்த 1 + 1/4 எடுத்துக்கோங்க. இங்கே மேலே 1 இருந்ததுன்னா கீழே டிவைடரில் 1 இருக்கதா அர்த்தம், எதுவும் இல்லைன்னா. ஸோ இது ரெண்டுக்கும் நீங்கள் 1க்கும் 4க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 தான் வரும். 2 நம்பர் கொடுத்து அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது அதில் ஒரு நம்பர் 1ஆ இருந்து அனதர் நம்பர் வேறு ஏதாவது ஒரு நம்பர் எக்ஸாம்பிளுக்கு 12ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கான எல்சிஎம் 12 தான் வரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எல்சிஎம் என்னென்னா உங்களுக்கு 4. ஓகேயா? நீங்கள் எல்சிஎம் எடுத்தும் போடலாம். அப்படி இல்லைன்னா கீழே 1 இருந்ததுன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ 1 × 4 என்ன வரும் 4ன்றது வரும். 1 × 1ன்றது 1ன்றது வரும். இப்படி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து நீங்கள் இது எல்லாத்துக்குமே சால்வ் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ இங்கே நீங்கள் 4ஆல் இன்ட்டு பண்ணிக்கணும். அப்போ 1 × 4 பண்ணிங்கன்னா கீழே பகுதியில் என்னதால் இன்ட்டு பண்ணுறீங்களோ மேலே தொகுதியிலே அதால் இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ 1 × 4ன்னு போடும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்னா 4ன்றது வந்துடும். இங்கே என்ன இருக்குது ஆல்ரெடி 4 இருக்கனால இதை எதாலையும் இன்ட்டு பண்ண தேவையில்ல. ஸோ 4 + 1 கீழே உள்ள எல்சிஎம் டிவைட் பை 4ன்றது வரும். அப்போ 4 + 1 என்ன ஆயிரும் உங்களுக்கு 5/4ன்றது வந்துடும். ஓகே? ஸோ இங்கே கிடச்ச உங்களுக்கு 5/4ன்றது எதுக்கு பதிலாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்னா இங்கே உள்ள 1 + 1/4 இதுக்கு பதிலாக தான் நம்ம 5/4ன்றதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 + அந்த 1 அப்படியே உங்களுக்கு வரும். இந்த 1 + 1/4க்கு பதிலாக 5/4ன்றதை நீங்கள் போட்டிருக்கீங்க. 3 + இங்கே எதுவுமே இல்லைன்னா கீழே டிவைட் பை 1 இருக்கதா அர்த்தம். இது உள்ளது என்னதுன்னா வகுத்தலில் உள்ளது அந்த சைடு போகும்போது பெருக்கல்ல போகும். ஓகேயா? டிவிஷனில் உள்ளது மல்டிப்ளிகேஷனில் போகும்போது கீழே உள்ள அந்த 5/4 அந்த சைடு போகும்போது உங்களுக்கு 4/5 இன்ட்டு ஆகும்போது 4/5ன்றது வந்துடும். ஸோ இதை நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும் 1 × 4 4, 1 × 5 = 5. அப்போ 3 + 4/5 அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். கீழே 1 இருக்கதா அர்த்தம். 1 × 5க்கு என்ன எல்சிஎம் 5 தான் உங்களுக்கு வரும்.
ஸோ இங்கே வந்து எதால் பெருக்குனா 5 வரும்னு பாருங்கள். அப்போ 5ஆல் பெருக்குனா தான் கீழே 5 வரும். அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கணும். அப்போ 3 × 5 15. இங்கே 5 இருக்கனால எதாலே பெருக்க தேவையில்லை. ஸோ 3 × 15 வந்து 3 × 5 வந்து 15 + 4 டிவைடட் பை 5 அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கும். 15 + 4 வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு 19 ஆயிரும். ஸோ 19 டிவைடட் பை 5. ஓகேயா? ஸோ நம்ம வந்து இந்த டேர்ம் வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்து போட போகிறோம்னா 19 டிவைடட் பை 5. அப்போ 2 + 1 டிவைடட் பை 19 டிவைடட் பை 5ன்னு போடுவீங்க. ஸோ இது கீழே டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது கீழே உள்ளது மேலே போயிடும், மேலே உள்ளது கீழே வந்துடும். அப்போ 2 + 5 டிவைடட் பை 19 வந்துடும். இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1க்கும் 19க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 9 தான் வரும். ஸோ இங்கே 19ஆல் இன்ட்டு பண்ணும்போது இங்கேயும் 19ஆல் இன்ட்டு பண்ணுவீங்க. அப்போ 2 × 19 38 ஆயிரும். 38 + 5 டிவைடட் பை 19. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 43ன்றது வரும். 43 டிவைடட் பை 19. ஓகேயா? ஸோ நம்மளுக்கு இந்த கீழே உள்ள பார்ட் வந்து நம்ம 43 பை 19ன்றதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ மேலே உள்ள பார்ட் எடுத்துக்கோங்க. மேலே உள்ள பார்ட் பாருங்கள். 2 + 1 டிவைடட் பை 3 × 4/5ன்றது இருக்குது. இந்த 3 × 4/5ன்றது என்னவா இருக்குன்னா கலப்பு பின்னமாக இருக்குது. இதை எப்படி மாற்றணும்னா பின்னமாக மாற்றுறீங்கன்னா இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணிக்கணும். 5 × 3 என்ன வரும் 15. 15 + 4 5 × 3 + 4 டிவைடட் பை 5. அப்போ 15 + 4 வந்து என்னாகும் உங்களுக்கு 19 டிவைடட் பை 5. ஓகேயா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 2 + 1 டிவைடட் பை 19/5. இது வந்து உங்களுக்கு இன்டூவில் போகும்போது மேலே 5 ஆயிரும், கீழே 19 ஆயிரும். ஸோ 2 + 5/19. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 19 வரும். இங்கே 1 இருக்கனால 19ஆல் இன்ட்டு பண்ணுவீங்க, மேலேயும் 19ஆல் இன்ட்டு பண்ணுவோம். ஸோ 38 + 5 43 டிவைடட் பை 19. ஸோ உங்களுக்கு என்ன வந்துருச்சு? மேலே உள்ள ஆன்சரு 43/19, கீழே உள்ளது 43/19. இப்போ இதை ரெண்டையும் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ இது வந்து டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றும் போது கீழே உள்ளது மேலே போயிடும், மேலே உள்ளது கீழே வந்துடும். 43/19 × 19/43 = 1. ஸோ வந்து நம்மளுக்கு எக்ஸோடைய வேல்யூ 1ன்றது உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேயா? ஃபஸ்ட்டு நீங்கள் எல்சிஎம்னா என்ன, ஹச்சிசிஎஃப்னா எப்படி ஃபைன் பண்ணுறன்றதை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சி வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நிறையா சம்ஸ் வந்து ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல வந்து கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்சிஎம்மும் ஹச்சிசிஎஃப்பும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா எப்படி வந்து ஃபைன் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 3ஐயும் தூக்கி இப்படி எழுதி வச்சுட்டு இந்த எல் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2 வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். ஸோ 4 2s are 8, 6 2s are 12, 8 2s are 16. மறுபடியும் எல்லாத்தையும் 2ஆல் இன்ட்டு பண்ணலாமா? ஸோ 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 2ஆல் போட்டோம்னா இந்த 2ம் 4ம் வந்து டிவைட் ஆகும். பட் ஆனால் இந்த 3ன்றது டிவைட் ஆகாது. ஓகேயா? அப்போ நீங்கள் இங்கே 2 போடும்போது 1 2s are 2, 3 அப்படியே தான் இருக்கும். 2 2s are 4ன்றது போடுவீங்க. மறுபடியும் 2ஆல் போட்டிங்கன்னா இந்த 3 அப்படியே இருக்கும். 1 2s are 2 வரும். நெக்ஸ்ட்டு இந்த 3ஐ சால்வ் பண்ணணும். 1 3s are 3. லாஸ்ட்டில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன வந்திருக்கணும்னா எல்லாத்தையும் டிவைட் பண்ணி லாஸ்ட்டில் 1 வந்திருக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இன்ட்டு பண்ணிங்கன்னா அதுதான் எல்சிஎம். 2 × 2 × 2 × 2 × 3. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. ஸோ இந்த நம்பர்ஸுடைய எல்சிஎம் என்னென்னா 48. ஓகேயா? இதுதான் எல்சிஎம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிப்பீங்க. ஹச்சிசிஎஃப்க்கு என்ன பண்ணுன்னா இதே மாதிரி தான் 8 12 16 எல்லாத்துக்கும் காமனாக டிவைட் ஆகுறது 2, 4 2s are 8, 6 2s are 12, 8 2s are 16. மறுபடியும் 2ஆல் போடுவீங்க. 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு இங்கே 3ன்றது வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இங்கே இருக்க எல்லா நம்பருக்குமே காமனாக ஒரு நம்பரால் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் ஹச்சிசிஎஃபாக எடுத்துக்குவோம். இங்கே 3ன்றது வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நீங்கள் இது கூட இதோட வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே மேலே உள்ளதை மட்டும் இன்ட்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதா ஹச்சிசிஎஃப். புரியுதா? லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் டிவைட் பண்ணி 1 வரைக்கும் கொண்டு வந்து அதெல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா எல்சிஎம். எல்லாத்துக்கும் காமனாக டிவைட் ஆகிற நம்பரோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஹச்சிசிஎஃப். ஸோ ஹச்சிசிஎஃப்ன்றது 2 × 2 4. அப்போ இந்த நம்பருக்கான ஹச்சிசிஎஃப் 4. இதுதான் உங்களுக்கு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் உடைய கான்செப்ட்டு. இதே மாதிரி தான் நம்மளுக்கு பின்னாடி உள்ள ஒவ்வொரு சம்ஸும் வரும். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அதை வந்து பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது க்யூப்பில் வந்து இப்போ இந்த நம்பர் கூட 8x² y³ z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12x⁴ y² கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 16 பவர்
எக்ஸ் பவர் 4 இஜெட் ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த நம்பருக்கு தனியாக நம்ம வந்து இது மாதிரி எல்சிஎம் போட்டு இங்கே 48ன்றது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்குவீங்க. எடுத்துகிட்டு இங்கே பவரில் பார்க்கும்போது எது ஹையஸ்ட் பவரோ அதை தான் எல்சிஎம் எடுத்துக்குவீங்க. லோயஸ்ட் பவர் இருக்கிறத வந்து ஹச்சிசிஎஃப்க்கு எடுத்துக்குவீங்க. ஸோ எல்சிஎம்ன்றப்ப இங்கே எக்ஸ் வந்து எதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 4 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது மூணுலையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ எக்ஸ் பவர் 4ன்றதை எடுத்துக்குவீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒய் கியூப் இருக்குது, ஒய் ஸ்கொயர்டு இருக்குது. இங்கே ஒய்ன்ற ஒன்றே கிடையாது, இருந்தாலும் ஒய்ன்ற டேர்ம் இருக்கா. ஸோ இதில் எது வந்து ஹையஸ்ட்டு? ஒய் கியூப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஜெட் இருக்குது, இங்கே இஜெட்டில் இங்கே இஜெட் ஸ்கொயர் இருக்குது. எது ஹையஸ்ட்டு? இஜெட் ஸ்கொயர்டு. ஓகேயா? அதே ஹச்சிசிஎஃப்னு எடுக்கும்போது ஹச்சிசிஎஃப் நம்ம வந்து 4ன்றதை ஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே மூணுலையுமே அந்த டேர்ம் இருக்கணும். எக்ஸ் வந்து மூணுலையுமே இருக்குது. இருக்கிறதுல எது வந்து லோயஸ்ட்டு? எக்ஸ் பவர் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, எக்ஸ் பவர் 4 லோயஸ்ட் என்னவோ அதை தான் ஹச்சிசிஎஃப்ல எழுதிக்குவீங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எழுதிக்குவீங்க. நெக்ஸ்ட்டு ஒய் கியூப் இது ரெண்டில் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ ஒன்றில் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஹச்சிசிஎஃப்ன்றது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கணும். அப்போ நீங்கள் அதை விட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஜெட் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அப்போ இஜெட்டையும் விட்டுருவீங்க. ஸோ இதுக்கான ஹச்சிசிஎஃப் என்னன்னா 4x ஸ்கொயர்டு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து பின்னாடி உள்ள ஒவ்வொரு சம்ஸையும் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்னன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஹச்சிசிஎஃப் ரெண்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹச்சிசிஎஃப் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 40x3. இங்கே பாருங்கள் சம்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹச்சிசிஎஃப் பண்ணும்போது என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து தனியாக எழுதிக்கோங்க. 40, 48, 64 எடுத்துக்கிட்டிங்களா? இதுக்கு நீங்கள் ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். 2ஆல் போட்டு பார்த்துட்டே வாங்க. மினிமம் நம்பர்ஸால் வந்து போட்டு பார்த்துட்டே வாங்க. இப்படி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆல் வந்து பண்ணிங்கன்னா 20, 24, 32 வரும். மறுபடியும் 2ஆல் போடும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக 5, 6, 8ன்றது வரும். ஹச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே நம்பரால் டிவைட் ஆகணும். 5, 6, 8ன்றது எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம 2 போட்டோம்னா இங்கே 5ன்றது வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஹச்சிசிஎஃப்ன்றது வந்து லாஸ்ட்டாக டிவைட் ஆகிற நம்பரோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ 2 × 2 × 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ இங்கே நம்மளுக்கு ஹச்சிசிஎஃப்ல 8 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணதுக்கு இங்கே இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பவரில் இருக்கிறதுல எது வந்து சின்ன நம்பரோ அதை தான் நீங்கள் வந்து ஹச்சிசிஎஃபாக எடுத்துக்கணும். எல்சிஎம்முக்கு பவரில் அதிகமாக உள்ளதை எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இருக்கிறதுலே சின்னன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. அதே மாதிரி இங்கே ஒய் பவர் 4 பாருங்கள், ஒய் ஸ்கொயர்டு, ஒய் கியூப். அப்போ இருக்கிறதுலே சின்ன ஒய் ஸ்கொயர்டு. அடுத்து இஜெட் பவர் 5, இஜெட் கியூப், இஜெட். இதில் எது சின்ன? இஜெட். ஸோ ஹச்சிசிஎஃப் = 8x ஸ்கொயர்டு, ஒய் ஸ்கொயர்டு, இஜெட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. அண்ட் அதனுடைய எல்சிஎம் வந்து 1200 எனில் ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நான் வந்து கொஷினை வந்து ஷார்ட்டாக எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல்லாக கொஷின் இருக்கும், நீங்கள் அதை எடுத்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 3 எண்கள் 2:3:5ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விகிதத்தில் கொடுத்தாங்கன்னா இப்போ 2 இருந்ததுன்னா அது கூட ஏதாவது ஒரு நம்பரை வந்து 3க்கு வந்து காமனாக வந்து பெருக்கியிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு விகிதத்தில் வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்ன்றதை எடுத்துக்கோங்க அந்த நம்பரை. அப்போ 3 எண்களும் எப்படி இருக்குன்னா 2x, 3x, 5x அப்படின்றது இருக்கும். இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஃபைன் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் எடுத்து போடுவீங்களா? 2x, 3x, 5x. இதில் எல்லாத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஸோ 2, 3, 5. ஸோ நீங்கள் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்? லாஸ்ட்டாக எது டிவைட் ஆகுதோ அதை தான் நீங்கள் விட்டுக்குவீங்க. இங்கே பாருங்கள் 2, 3, 5க்கு அப்புறம் எதுவுமே காமனாக வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த எக்ஸ்ன்றது தான் உங்களுக்கு இந்த சம்முக்கு உங்களுக்கு ஹச்சிசிஎஃப்பாக அமையும். ஓகேயா? புரியுதா? அப்போ நீங்கள் வந்து இது வந்து எக்ஸ்ன்றது உங்களுக்கு ஹச்சிசிஎஃப்ன்றதை ஃபைன் பண்ணிட்டீங்க. இப்போ எல்சிஎம் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1200. எல்சிஎம்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணால கிடைக்கிறது தான் உங்களுக்கு எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ 2 × 3 × 5 × எக்ஸ்ன்றது தான் உங்களுக்கு எல்சிஎம் இங்கே. ஸோ 2 3s are 6, 6 5s are 30. 30x = தான் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1200ன்றது கிடைச்சிருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிங்கன்னா 1200/30 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 40. ஸோ எக்ஸ்ன்றது தான் வந்து நம்மளுக்கு ஹச்சிசிஎஃப், அதான் 40ன்றதை நீங்கள் ஃபைன் பண்ணியாச்சு. நீங்கள் இது கரெக்டான்றதை வந்து பார்க்குறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த 3 எண்களுக்கும் 2x, 3x, 5x கொடுத்துருக்கோமா, எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 80, 120, 200ன்றது உங்களுக்கு இந்த எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2 × 40 80, 3 × 40 120, 5 × 40 200. இதுக்கு நீங்கள் ஹச்சிசிஎஃப் எடுங்க. ஹச்சிசிஎஃப் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட்டாக எது காமனாக வர வரைக்கும் நீங்கள் போடுவீங்க. 2 3 5க்கு மேலே உங்களால் வந்து எதுவும் காமனாக இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணுவீங்க. இன்ட்டு பண்ணும்போது 5 × 2
இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு பண்ணுவீங்க. ஸோ 5 2s are 10, 10 2s are 20, 20 2s are 40. ஸோ HCFன்றது 40. அதுதான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூவாக கிடச்சிருக்கு. ஸோ இதோடைய HCFோட வேல்யூ 40. ஓகேயா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இரு எண்களின் மீப்போமான்றது எல்சிஎம். ஓகேயா? அவ்விரு எண்கள் 2:3 விகிதம் எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. விகிதம்னாவே நான் என்ன சொன்னேன், அதை 2x, 3x அப்படின்றத எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் மீப்போமான்றது என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் நீங்கள் போடுவீங்க. ரெண்டு காமனாக எக்ஸ் இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. எல்சிஎம்ன்றப்ப இங்கே எல்லாத்தையுமே இன்ட்டு பண்ணிக்கணும். பட் ஆனால் ஹச்சிசிஎஃப்னா லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி எது வரைக்கும் இருக்குமோ அதை மட்டும் தான் இன்ட்டு பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 × x × 2 × 3 × xன்னு எழுதினீங்கன்னா 3 2s are 6. 6x is equal to நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 24ன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு, 24/6 4ன்றது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த இரு எண்கள் என்னவா இருக்கும், 2x 3xன்னு கொடுத்துருக்கோம். இப்போ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 2 4s are 8ன்றது வரும், 3 4s are 12ன்றது வந்துடும். ஸோ அந்த ரெண்டு எண்கள் 8 12ன்றதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ 12 + 8 is equal to 20. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பின்னம் கொடுத்துட்டு அதுக்கான எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த பின்ன வடிவத்தில் கொடுத்துட்டு உங்களுக்கு எல்சிஎம் அப்படின்றது கேட்டிருந்தாங்கன்னா மேலே உள்ள இந்த அப்பர் பார்ட்டுக்கு எல்சிஎம் எடுக்கணும், கீழே உள்ள இந்த லோயர் பார்ட்டுக்கு HCF எடுக்கணும். ரெண்டையும் டிவைடரில் போட்டால் அதுதான் உங்களுக்கு எல்சிஎம். ஓகேயா? மேலே இருக்குது 2 3 7 9 இருக்குது. அதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3ஆல் போடுவீங்க, மற்ற 3 9 இருக்கனால 3 போடுவீங்க. ஸோ 2 2 தான் வரும். 1 3s are 3, 7 3 3s are 9. ஓகேயா? அதான் உங்களுக்கு எல்சிஎம்மாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு திரும்ப அதே போட்டிங்கன்னா இதே நம்பர்ஸ் தான் வரும். எல்சிஎம்ன்றப்ப எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணும். ஸோ 3 × 2 × 1 × 7 × 3 இதெல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 126ன்றது ஆன்சராக கிடைக்கும். HCFன்றது பாருங்கள் 3 5 9 13. இது எல்லாத்துக்கும் காமனாக ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும், HCF 1. ஓகேயா? ஸோ அப்போ எல்சிஎம்ன்றது வந்து 126 கிடச்சிருக்கு, HCFன்றது 1 கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணும், 126 / 1. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 126. உங்களுக்கு எல்லாத்தையும் எல்சிஎம் HCF வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் எடுத்து ஸ்கூல் புக்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், 1 மணிக்கும் 9 வினாடிகளுக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 1 ஹவருக்கு எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும், 60 மினிட்ஸ் இருக்கும். 1 மினிட்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும்னா 60 செகண்ட்ஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், 1 மணினா வந்து 60 நிமிஷம் இருக்கும். அதோட நம்மளால் 60 செகண்ட்ஸை வந்து இன்ட்டு பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு செகண்ட்ஸாக, ஏன்னா வந்து ரெண்டும் வந்து இங்கே வந்து 1 ஹவரில் இருக்குது, 1 வந்து செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ வந்து நம்ம ரெண்டையுமே வந்து ஒரே இதாக தான் நம்ம மாற்றணும். ஸோ வந்து நம்ம வந்து சின்னமாக இருக்க அந்த வினாடிக்கு தான் நம்ம வந்து செகண்ட்ஸ்க்கு தான் மாற்றப்படும். 1 மணின்றது வந்து உங்களுக்கு என்னென்னா 60 மினிட்ஸ்ன்றது வரும். 1 மினிட்டுக்கு வந்து 60 செகண்டு. ஸோ அப்போ 60 மினிட்ஸ்க்கு 60 × 60 = 3600 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குன்னா 3600 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருந்தாங்கன்னா விகிதம்னா ஒன்றும் கிடையாது, கொடுத்துருக்க ரெண்டையும் டிவைட் பண்ணோம், அவ்வளோதான். அப்போ 3600 / 9 போட்டிங்கன்னா 1 9s are 9, 4 9s are 36. இங்கே 2 00 வரும். ஸோ அப்போ இதை எடுத்து விகிதத்தில் எழுதும்போது 400 கீழே இருக்குது 1 இருக்குது. அப்போ 400:1 அதான் உங்களுக்கு வந்து ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள விகிதம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ 1 கிராமுக்கு எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்றது, ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ 1 கிலோவுக்கு எத்தனை கிராம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம்ஸ் இருக்கும். ஸோ 1000 கிராம்ஸ்க்கும் 10 கிராம்ஸ்க்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணால் மேலே கொடுத்துருக்கதை மேலே அடுத்து கொடுத்துருக்கதை கீழே போடுவீங்க. அப்போ 1000 / 10 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 0 கேன்சல் ஆகி 100:1 அதான் உங்களுக்கு என்ன வரும்னா ஆன்சராக வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 இயர்ஸ்க்கு தனி வட்டி அப்படின்றத உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 25,000ன்றது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட் எடுத்தோடனே அது கிவன் எடுத்து எழுதிக்கணும். Pன்றது 25,000. நெக்ஸ்ட்டு 8% வட்டி வீதம். அப்போ Rன்றது உங்களுக்கு 8% தெரியும். N = 3. தனி வட்டி கேட்டிருக்காங்க. சிம்பிள் ஃபார்முலா SI = PNR / 100. எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு SIயோட வேல்யூ வந்து தெரிஞ்சிடும்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம்மு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வந்து தனியாக உங்களுக்கு எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியுதோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு நோட் போட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுற சம்ஸ்லாம் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அசல் ஒன்றுக்கு தனிவட்டி முறையில் 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை 815, 4 வருஷம் கழித்து 854 பெறப்பட்டால் அசல் எவ்வளவு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டு பி என்னன்றதை கேட்டிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு இயர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க மொத்த தொகைன்றது என்னன்னா உங்களுக்கு ஏன்றது மீனிங் ஆகும். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 815 ரூபா ஆயிருக்கு. 4 வருஷத்துக்கு நம்மளுக்கு மொத்த தொகை என்ன வந்திருக்கு, 854 வந்திருக்கு. ஸோ 3வது வருஷம் உங்களுக்கு 815 ரூபா இருந்தது, அடுத்த வருஷம் 854 ரூபா ஆயிடுச்சுன்னா அந்த வருஷத்துக்கான தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கணுன்னா 2க்கு உள்ளதை மைனஸ் பண்ணும். ஸோ 854 மைனஸ் 815ன்றது 39. இதுதான் அதுக்கு அந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 815 ரூபா கொடுத்துருக்காங்க, அதோட அந்த வருஷத்துக்கான தனி வட்டி 39 ரூபாயோட நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு 854ன்றது கிடைக்கும். ஓகேயா? இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தனி வட்டியை கண்டுபிடிச்சி வச்சுக்குவீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தொகைன்றது கொடுத்துருக்காங்க, அசல் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தனி வட்டியும் இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அசலை கண்டுபிடிச்சிக்கலாமா? தொகை தெரியும், தனி வட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு வருஷத்துக்கான மொத்த தொகை கொடுக்கல, 3 வருஷத்துக்கான மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இயர்ஸ்க்கான மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 815. பீன்றது நம்மளுக்கு தெரியாது. எஸ்ஐ நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கான எஸ்ஐ தான் 39ன்றது தெரியும். ஓகேயா? 1 இயர்க்கான தனி வட்டி தான் 39ன்றது தெரியும். இங்கே வந்து நம்மளுக்கு 3 வருஷத்துக்கான மொத்த தொகை கொடுத்துருக்கும் போது அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ தனி வட்டி கொடுத்துருப்பாங்கன்றத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும்ல. ஸோ 3 × எஸ்ஐ அந்த நம்பரோட 3யை வந்து நீங்கள் பெருக்கிக்குவீங்க. ஸோ 3 × 39 உங்களுக்கு என்ன வரும்னா 170ன்றது வரும். ஸோ 815 இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 117. பி வேணும்னா இங்கே சைடு ப்ளஸில் உள்ளது, இந்த சைடு வரும்போது உங்களுக்கு மைனஸ் ஆயிரும். எவ்வளோ உங்களுக்கு பி கிடைக்கும்னா 698ன்றது கிடைக்கும். ஸோ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் மறுபடியும் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கறதுக்கு அந்த 4 இயர்ஸை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 4 இயர்ஸ்க்கான மொத்த தொகை என்ன கொடுத்துருக்காங்க, 854ன்றது கொடுத்துருக்காங்க. அசல் வந்து பி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி 39 ரூபானா 4 வருஷத்துக்கான தனி வட்டின்றப்ப 4 × எஸ்ஐ நீங்கள் வந்து போடுவீங்க. ஸோ 156ன்னு கிடைக்கும். அதுக்கான பி கண்டுபிடிக்கும் போது 854 இங்கே ப்ளஸில் உள்ள அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகும். அமௌண்ட் என்ன வந்திருக்கு, 698. ஸோ உங்களுக்கு சேம் அமௌண்ட் வந்துருச்சா? ஸோ உங்களுக்கு அசல் எவ்வளோ அமௌண்ட்டுனா 698. ஸோ இந்த சம்ஸ் வந்து நீங்கள் தனியாக அந்த சம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட்டாக எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு மீத உள்ள ரிமைனிங் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.